வணக்கம். தலைப்பு செய்திகள். தென் மாநில மண்டல கவுன்சில் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதல்வர் கலந்து கொள்ளாதது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புதனை சிதைக்கும் செயல் என கூறியுள்ளார் புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்ட முன்னாள் முதல்வர் ஃபரூக் மரக்கையார் பிறந்தநாள் விழா. இந்திரா நகர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா. முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமையை விட்டுக் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரளாவில் நடைபெற்ற தென்மண்டல மாநில மாநாட்டிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றும், அதற்கு மாறாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை கலந்து கொண்டுள்ளார் என்றும், இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாததன் பின்னணி என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். ஆளுநர் புதுச்சேரி வளர்ச்சிக்கு எந்த ஒரு நிதியையும் கேட்க மாட்டார் என்றும், அவர் மத்திய அரசிற்கு சாதகமாகத்தான் இருப்பார் என்றும், அப்படி இருக்கும் பட்சத்தில் ரங்கசாமி முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மாநில மக்களின் உரிமையை விட்டுக் கொடுத்துள்ளார் என்றும், எனவே புதுச்சேரி மக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலமாக புதுச்சேரியின் டம்மி முதல்வராக ரங்கசாமியும் சூப்பர் முதல்வராக துணைநிலை ஆளுநர் தமிழிசையும் செயல்படுவது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், காரைக்கால் மாணவன் விஷம் கொடுத்து உயிரிழந்தது வருத்தத்தை தருவதாகவும், மருத்துவர் அவருக்கு என்ன நோய் என்று கண்டுபிடிக்கவில்லை என்றும், ஒட்டுமொத்தமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மருத்துவரின் மெத்தனம்தான் அந்த மாணவரின் உயிரை பறித்துள்ளது என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மருத்துவமனையின் அவலமான நிலை மற்றும் காவல்துறை உரிய விசாரணை செய்யாமல் தவறு இருப்பதாகவும், முதலமைச்சர் இது சம்பந்தமாக நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவமனைக்கு முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் பயன்பெறும் வகையில் 5.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள 6 நபர்கள் அமரக்கூடிய பேட்டரி கார் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்திற்கு புதியதாக 5.25 லட்சம் மதிப்புள்ள 6 நபர்கள் பயணிக்கக்கூடிய பேட்டரி கார் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவரால் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த பேட்டரி காரில் பல் மருத்துவ கல்லூரிக்கு வரும் நோயாளிகளில் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் ஆகியோர் இலவசமாக பல் மருத்துவமனை வளாகத்திற்கு பயணிக்கலாம் என்றும், இந்த பேட்டரி கார் சேவையின் துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனத்தின் தலைவரும் புதுச்சேரியின் முதலமைச்சருமான ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம், சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் SP.K. கென்னடி பாபு செய்திருந்தார். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் மரக்கையார் பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளத்திலுள்ள அவரது நினைவிடம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டன. முன்னாள் ஆளுநரும் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சருமான ஃபரூக் மரக்கையார் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஃபரூக் மரக்கையார் அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எம்பி வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு மரக்கையார் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதற்கு முன்னதாக உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் காங்கிரஸ் பிரமுகர் பெருமாள் தலைமையில் திரளான நிர்வாகிகள் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு பகுதியை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் மரக்கையார் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சார்பில் முன்னாள் முதலமைச்சர், மத்திய அமைச்சர், சவுதி அரேபிய தூதர், ஆளுநர் மரக்கையார் 86வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் ஆர்.ஏ. சேகர் தலைமையில் பிரதேச காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திருவெங்கடம், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு ஆகியோர் முன்னிலையில் அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் மதிய உணவு வழங்கினார். மாநில காங்கிரஸ் செயலாளர் வாசுதேவன், காமராஜர் நகர் தொகுதியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத், லாஸ்பேட்டை காங்கிரஸ் தலைவர் கோவிந்தன், தொழில் முனைவோர் பிரிவு தலைவர் சுகுமார் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், முதலியர்பேட்டை தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், வட்டார காங்கிரஸ் செயலாளர் செந்தில்குமார், விஜயராஜ் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் ஃபரூக் மரக்கையார் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் காலாப்பட்டு தொகுதியின் மாநில காங்கிரஸ் நிர்வாகி பெருமாள் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநில முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணைநிலை ஆளுநர் என பல்வேறு பொறுப்புகள் வகித்த ஃபரூக் மரக்கையார் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உப்பளம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காலாப்பட்டு தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகி பெருமாள் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஃபரூக் மரக்கையார் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாயில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஃபரூக் மரக்கையார் பிறந்த தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை வாயில் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் காலாப்பட்டு தொகுதியை சார்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கௌரவித்து சால்வை அணிவித்தார். புதுச்சேரி இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமை உரையாற்ற சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சென்ற கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். ஆசியை செராபின் ஜெசிந்தா மேரி வரவேற்க ஆசியை கல்பனா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும்
ஊழியர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் பள்ளி மாணவிகள் அக்ஷயா மற்றும் அனுஷ்கா ஆசிரியர் தின விழா பற்றி உரையாற்ற ஆசிரியை ஜெகதீஸ்வரி நன்றியுரையாற்றினார். பாண்டிச்சேரி கேலக்ஸி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி பழைய சாரம் அரசு துவக்க பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி கேலக்ஸி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி பழைய சாரம் அரசு துவக்க பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை சங்க தலைவர் ரொட்டரியன் வேணுகோபால் வரவேற்றார். ரோட்டரி மாவட்டம் 2981 நிர்வாக செயலாளர் பேராசிரியர் ரொட்டேரியன் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மேலும் இவ்விழாவில் பாண்டிச்சேரி கேலக்ஸி ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் வேணுகோபால், சங்க செயலாளர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், சங்க சாசன தலைவர் ரொட்டேரியன் மதி என்கின்ற வெங்கடேசன், சங்க சாசன செயலாளர் ரொட்டேரியன் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக செயல்பட்டனர். இந்த விழாவில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டது. இறுதியாக சங்க செயலாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியின் மாணவர்கள் குழு நடத்திய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. 1992 முதல் 1994 வரை நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியின் மாணவர்கள் குழு சார்பில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடத்திய முப்பெரும் விழா நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் நாவலர் பள்ளியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டார். இவ்விழாவில் 92, 94 ஆண்டு நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களை முன்னாள் மாணவர்கள் கௌரவப்படுத்தி நினைவு பரிசினை வழங்கினர். இந்த விழாவில் முன்னாள் ஆசிரியர்கள் ராமலிங்கம், பட்டாபிராமன், பாலசுப்ரமணியன், சேதுராமன், ராதாகிருஷ்ணன், திருமாவளவன், பத்மநாபன், சந்திரசேகர், அசோகன், சுந்தரமூர்த்தி, ராமலிங்கம், பசுபதிராஜன், மணிமேகலை, லலிதா, சார்லஸ், ருக்மா ஆகிய ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இவ்விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் நன்கு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேலும் முப்பெரும் விழா 1992 முதல் 1994 வரை நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் குழு சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, கேமரா பாருங்க, கொடுத்துருங்க பாருங்க. தம்பி கொஞ்சம் பின்னாடி வாங்க. சரியா? ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு
மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சுமார் 75க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்து அசத்தினர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் புருஷோத்தமன், கேந்திர பொறுப்பாளர் ஏழுமலை, தொகுதியின் துணைத் தலைவர் சதாசிவம், ஓபிசி அணியின் துணைத் தலைவர் மோகன்ராஜ், கிளை தலைவர் தேவா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாநில அளவிலான ரவி கிரிக்கெட் கிளப் 3ஆம் ஆண்டு இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா கரசூர் கிரிக்கெட் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில அளவிலான கிரிக்கெட் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா கரசூர் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மாநில அளவில் 32 அணிகள் பங்கு பெற்றது. ரவி கிரிக்கெட் கிளப் நடத்திய 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா கரசூர் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ரம்யா வாட்டர் உரிமையாளர் வீரராகவன், ரவி கிரிக்கெட் கிளப் தலைவர் மதிவானன், துணைத் தலைவர் ரவி, கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரியின் செயலர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு 15,000, இரண்டாம் பரிசாக 10,000, மூன்றாம் பரிசாக 5,000 வழங்கினர். பரிசளிப்பு விழாவில் முக்கிய நிர்வாகிகளான சந்துரு, சுரேஷ், சிவராஜ், பரமசிவம் மற்றும் விளையாட்டு வீரர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா பள்ளியின் வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் செஞ்சி வட்டம் சகாய மேரி தேவாலய பங்கு தந்தை அருட்திரு பிரவீன்குமார் அடிகளார் தலைமை தாங்கி ஆசிரியர்களுக்கு ஆசி வழங்கி சிறப்பித்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் மற்றும் புதுச்சேரி அரசு அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி கல்லூரியின் முதல்வர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆசிரியர் தின சிறப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் ஆசிரியர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் ராஜலட்சுமி சக்திவேல் எழுதிய மரபின் மழைத்துளிகள் மற்றும் நிகழ்வின் நிழல்கள் ஆகிய 2 உலக வினை திறன்பெற்ற நூல்கள் வெளியிடப்பட்டது. இந்த நூலிற்காக தனித்தமிழ் பாவாணர் விருது மற்றும் மரபு மாமணி விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் பிரெட்ரிக், மருத்துவ இயக்குனர் ஜீதா பிரெட்ரிக், முதல்வர் அல்போன்ஸ் ஹெல்டாம், ஆலோசனை குழு உறுப்பினர் முனைவர் சீதாராமன், முத்தானந்தம் உட்பட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ஆசிரியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு நடைபெற்றது. தொடர்ந்து ஆசிரியர்கள் சார்பாக 2022 மற்றும் 2023 கல்வியாண்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை பள்ளியின் முதல்வரிடம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூரண நலம் பெற்று மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள்
கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் அவர் பூரண நலம் பெற்று மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டி புதுச்சேரி முதலியர்பட்டி கொம்மின் ஒட்டம்பாளையம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால முனீஸ்வரன் ஆலயத்தில் பல்வேறு விதமான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து மக்கள் பணிக்கு திரும்புமாறு முனீஸ்வரனிடம் வேண்டி சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் கதிர்வேலு, சுரேஷ், பெருமாள் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி திமுக விவசாய தொழிலாளரணி அமைப்பாளர் செல்வநாதன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக விவசாய தொழிலாளரணி அமைப்பாளர் செல்வநாதன் தனது 64வது பிறந்தநாளை வெளியூர் தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். உடன் தொகுதியின் செயலாளர் ராமசாமி, ஆதி திராவிடர் அணி கலியமூர்த்தி, தொகுதியின் துணை செயலாளர் அங்காளன், குலசேகரன், தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் ஜலால்பாய், அக்பர், கந்தசுவாமி, படையாட்சி, ரமணன், தர்மராஜ், வெங்கடாஜலபதி, சபரி, ரஃபீக், நவாப்பன், ஜெகன், ஜனா, தேசிங்க மற்றும் வீரக்கண்ணு, ராஜா, முகமது மில்ட்ரி, முருகன், கார்த்திக், பாலமுருகன், ஹரி மற்றும் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் ஆற்றலரசு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மாநில மண்டல கவுன்சில் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் கலந்து கொள்ளாதது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புதனை சிதைக்கும் செயலென புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் கூறியுள்ளார். தென் மாநில மண்டல கவுன்சில் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் கலந்து கொள்ளாதது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புதனை சிதைக்கும் செயலென புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் கூறியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தலைமையில் தென் மாநில மண்டல முதல்வர் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளாதது மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கிறது. 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் முன்வைத்த மாநில அந்தஸ்து, மாநிலத்தில் நிலவும் நிதி பற்றாக்குறை, 5 ஆண்டு கால நிர்வாக தேக்கங்களை களைவது, நமது மாநிலத்தை நிதிக்குழுவில் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாநில வாழ்வாதார நிலை குறித்து கவுன்சில் கூட்டத்தில் முன்வைக்க வாய்ப்பிருந்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புதனை சீர்குலைக்கும் செயலாக மக்கள் கருதுவதாகவும், என்னதான் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவர் ஒன்றிய அரசின் பிரதிநிதியை தவிர மாநில அரசின் குறியீடு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மாநில மக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தாலும் அதனை ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்வதில் நம்பகத்தன்மை இருக்க வாய்ப்பில்லை என்றும், சமீபத்தில் நடந்த புதுவை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தனது உரையில் மாநிலம் சார்ந்த மக்கள் நல பிரச்சினைகளை கவனம் செலுத்தாத போது கவுன்சில் கூட்டத்தில் மட்டும் ஒன்றிய அரசினை மீறி என்ன சாதித்துவிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார். கவுன்சில் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்களால் முன்வைக்கப்படாததால் அவரால் கூறப்படும் 9 பிரச்சனைகளில் வெளிப்படையாக கூறிய 3 பிரச்சனைகளை அந்தந்த மாநில முதல்வர்களை சந்தித்து பேசினாலேயே தீர்க்கப்பட்டு இருக்கும் என்றும், இந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றிய அரசின் அழுத்தம் மாநிலங்களிடையே எதுவும் தேவையில்லை என்றும், காரைக்கால் பிராந்திய மணல் பிரச்சனையில் தமிழக முதல்வர் தளபதி அவர்களை சந்தித்திருந்தார் பிரச்சனை தீர்ந்து போய் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். ஏனென்றால் விடுதலை அடைந்த காலத்திலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு இருந்து வந்த நதிநீர் தாவா இந்த ஆண்டு தமிழகம் மூலம் முழுமையாக காவிரி நீர் வந்துள்ளது என்றும்,
தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்களின் தாய் உள்ளத்திற்கு சான்று என்றும், அதே போலத்தான் விமான நிலைய விரிவாக்கம் சம்பந்தமான நிலப்பிரச்சனையும் கூட. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றிய அரசு நமக்கு அளிக்க வேண்டிய உரிமைகளான மாநில அந்தஸ்து, புதுச்சேரி மாநிலத்தை நிதிக்குழுவில் சேர்ப்பது, கடன் தள்ளுபடி, அரசு நிறுவனங்களை புனரமைக்க சிறப்பு நிதி கோரியது ஏன் என்றும், துணைநிலை ஆளுநர் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஜிஎஸ்டி இழப்பீடு நீடிக்கப்படாவிட்டால் கேட்ட ரூபாய் 3400 கோடி உதவித்தொகை போன்ற பல்வேறு மாநில மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றிய அரசின் பிரதிநிதியான மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களால் எடுத்து முன்வைக்கப்பட்டதாக தெரியவில்லை என்றும், ஏனென்றால் அவர் மாநில மக்களின் எண்ணங்களை, வேதனைகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லை என்றும், புரிந்து கொண்டு அவர் முன்னெடுத்து வைத்தாலும் அவரது எஜமானர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், இதுபோன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதனால் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளாதது மாநில மக்களின் மீது இழைக்கப்பட்ட துரோகம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், மாநில முன்னேற்றத்தின் மீது விழுந்து சம்பட்டி அடி என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அன்னிபால் கென்னடி அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார். உருளையன்பட்டி தொகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உருளையன்பட்டி தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள மங்கலட்சுமி நகரில் சாலையை அகலப்படுத்தி புதிய வாய்க்கால் கட்டும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களால் பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டது. இப்பணியின் தொடக்கமாக அப்பகுதியில் சாலைகள் விரிவாக்கத்திற்காக அங்குள்ள விடுதிகள், கடைகள், வீடுகளில் இருந்து படிக்கட்டு, ரேம்களை இடிப்பதற்காக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் தலைமையில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட குழுவினர் பொக்லைன் இயந்திரத்துடன் அங்கு வந்தனர். சாலையோரத்தில் ஒரு விடுதி முன்பு இருந்து ஆக்கிரமிப்பினை அகற்ற முயன்ற பொழுது அதன் உரிமையாளர் மற்றும் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் 30 பேர் திரண்டு அவற்றை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் கிடைத்து விரைந்து வந்த உருளையன்பேட்டை போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள், இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பிற தொகுதிகளை சார்ந்தவர்கள் அங்கு வந்து பிரச்சனை செய்வது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகளை கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அசாதாரணமான சூழல் ஏற்படவே அனைவரையும் சமாதானப்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உருளையன்பேட்டை போலீசார் ஆக்கிரமிப்புகளை தாங்களாகவே அகற்ற நகராட்சி அதிகாரிகளிடம் பேசி காலக்கெடு அளித்தனர். இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் நகராட்சி அதிகாரிகள் பாதியிலேயே திரும்பி சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தென் மாநில மண்டல கவுன்சில் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதல்வர் கலந்து கொள்ளாதது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புதனை சிதைக்கும் செயல் என கூறியுள்ளார் புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்னிபால் கென்னடி. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்ட முன்னாள் முதல்வர் ஃபரூக் மரக்கையார் பிறந்தநாள் விழா. இந்திரா நகர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா. முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.